வித்தியாசமான ஒரு மீன்ன்றது இது வந்து மசாரின்னு சொல்லி உடன் நண்டு வந்த மாதிரி உடன் மீனோடு இருந்துட்டு வேற டாக்டாக்கான் இல்ல வேற சந்தையில் அப்படி வராது அதுல வேற எடுத்து 24 மணத்தியாலம் தொழில் நான் இங்க கடலுக்கு போய் வாரவங்க 24 மணத்தியாலம் கொண்டு வரதால இங்க நாங்க விற்கிறோம். 4 மணிக்கு வாங்குவோம். 4 மணிக்கு வாங்குனீங்கன்னா இரவு 8 இந்த கிலோ என்ன விலைண்ணா? கிலோ உடன் மீன் எப்போ பின்னேரம் பண்ணது இது ஐஸ்வல் விற்கிறதில்ல மீனை பாருங்க உயிரோட வராது. வணக்கம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு மீன் சந்தையில் வந்து நிற்கிறோம். அது என்ன மீன் சந்தைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காக்கரு மீன் சந்தை. யாழ்ப்பாணத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பல மீன் சந்தைகள் வந்து இருக்குது. ஆனால் இரவு பொழுதுல வந்து இந்த மீன்களை வந்து அதிகமாக அந்த விலை குறைவாக வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கரு மீன் சந்தையை தான் வந்து தெரிவு செய்யணும். ஏன்னு சொன்னாங்க வந்து மலிவான விலையில் வந்து இரவு நேரத்தில் வந்து நாங்கள் இந்த மீன்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரவு நேர சந்தை வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கொஞ்சம் மழை வந்து அதிகமாக இருக்குது. அதோட அதிகமான தொழிலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழிலுக்கு வந்து போகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த சந்தை வந்து ஒரு பரபரப்பாக தான் இருக்குது. பாப்போம் இன்றைக்கு இந்த மழை பொழுதுல வந்து இந்த மீன்களுடைய விலை வந்து எவ்வளவு போகுது, என்ன மாதிரியான மீன்களை வச்சிருக்கணும் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். அப்புறம் வந்து வேறு சந்தையில் வந்து நாங்கள் இப்போ பகலில் வந்து அந்த மீன்களை கூறி நாங்கள் கூறல் விலையில வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த இரவிலையும் வந்து நீங்கள் கூறல் முறையில் வந்து மீன்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வர வேண்டிய இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கரை சந்தை தான். போய் பார்ப்போம் எப்படியான மீன்கள் வந்து அங்கே இருக்குது, என்னென்ன விலைகள் இருக்குன்னு சொல்கிற விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிகளவான மோட்டர் சைக்கிள்கள் எல்லாமே நிற்குது. அந்த மீனை வாங்குறதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இந்த கூட்டமாக வந்து வந்திருக்கணும். அதோட வந்து இந்த பின்னேற டைமில் பிடிக்கிற அந்த உடன் மீன்களை வந்து இந்த இடத்துல வந்து விற்பனை செய்யணும். விடிய விலையம் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும். அதோட வந்து குறிப்பாக இந்த பின்னேற டைமில் தான் இந்த சந்தை வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லணும். சொன்னால் அதிகளவான ஆட்கள் வந்து பின்னேரங்கள் வந்து வேலைகளை முடிச்சு வரைகளை வந்து இந்த இடத்துல வந்து இரவு நேரத்தங்கிற உணவுக்காக வந்து மீன்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடும். இதில் வந்து கூடுதல் அதிகமான பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைகளை வந்து முடிச்சு வர இந்த அரசாங்க உத்தியோகர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மதிய நேரங்களில் வேலைக்கு வீடுகளில் வந்து சாப்பாடுகள் வந்து சாப்பிட்றது குறைவாக இருக்குது. அதால் வந்து இரவு நேரங்களில் தான் நிறைய வீடுகளில் வந்து தங்களோட குடும்பங்களோடு வந்து சேர்ந்து சாப்பிட்றதுக்காக அதிகமான நாட்கள் அப்படியே நாட்கள்லாம் கூட வந்து வாங்கி வந்துருக்கணும். இந்த இடத்துல வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு மீன் வந்து வச்சுக்கணும் காட்டணும். உங்களுக்கு என்ன மீன் நான் சொன்னீங்களா? மசரி கழுத்து செய்யப்படுங்க. ஓ இது மூஞ்ச கலர் மாதிரி தான் இருக்கு. மசாரி மீனா என்ன விலை கிலோ வாங்குது? இந்த ஒன்று ஒரு மீன் 1000 ரூபாய். டேஸ்டா இருக்குமா? கலர் என்ன விலை கிலோ? இது 400 ரூபாய். 400 மீனா பெரிய மீன் சப்போட்டா மீன் இருக்குது. இது வந்து எங்களோட துறைச்சந்தையால பொதுமக்களால இது மற்ற வந்து விற்கிறாது. அதால இங்க வந்து 24 மணத்தியாலம் தொழில் நான் இங்க கடலுக்கு போய் வாரவங்க 24 மணத்தியாலம் கொண்டு வரதால இங்க நாங்க விற்கிறோம். தொழிலாளர்கள் மட்டும்தான் கொண்டு வந்து விற்கிறோம். அதனால சனம் வார மக்கள் உடன் மீன் உடன் நண்டு வந்த மாதிரி உடன் மீனோடு இருந்துட்டு வேற டாக்டாக்கான் இப்ப வேற சந்தையில் அப்படி வராது. தங்களோட தொழில் மீனை விற்கிறாலும் மலிவா விற்போம். இங்க கணவாயில் என்ன விலை? கணவாய் இது வந்து கனவா ஊசி கனவா ஓட்டு கனவா ஊசி கனவா வந்து 1500 ரூபா போகுது பிடிக்கல. இது சாவாள். ஓ இது வந்து சாவாள். சாவாள் என்ன விலை கிலோ? இது கிலோ இல்ல சும்மா கேட்கிறாங்களுக்கு 200-600 ரூபாய் கொடுக்குறாங்க. மலிதான மீன் மலிஞ்ச நேரம் மலிவா இருக்கு. அண்ணன் இன்னும் ஒரு மீன் 4 ரூபா. இந்த கிலோ என்ன விலை? கிலோ 1000. கிலோ 1000. வாழைப்பு என்ன இல்லைண்ணா? தாலி நோம்புல இப்போ விடிய 1700 ரூபா 1500 ரூபா விற்கிறோம். என்ன விற்கலாம் நாளையில ஆயுஸ் பண்ண. என்ன விலையாங்க கிலோ? நண்டு நீளம் வேண்டானே
நீல நண்டாம் கிலோ வந்து 2000. இது நல்ல நண்டுல நீளம் அதை விட அண்ணா கிலோ மற்ற நோம்புல அங்கால இது என்ன அது மற்ற நோம்பல் நண்டு கேட்குறேன். அதில் அவ்வளோமாயிரம் இதான் நம்ம பண்ண நண்டு எவ்வளோ வாங்கினேன் நண்டு? 1000 ரூபா. 1000 நல்ல லாபம். எத்தனை கிலோ வரும்? சரியா? சும்மா ரெண்டு ஃப்ரீ வந்துருக்கேன். இது நீலகண்ட வாங்கினேன். நீலகண்ட வாங்கினேன். அது நல்லா இந்த நீலகண்ட வாங்கினா கூடுதலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க குழம்பு. அதில் அதெல்லாம் இந்த மார்க்கெட் வந்து கூட நார்மல் நண்டு இருக்கேன். அது வந்து கிலோ வந்து 1000. இந்த நண்டு வந்து கிலோ 1000. முரல் கிலோவா தனியாக உண்டா இதில் முரல்? ஓ தனியாக உண்டு. என்ன விலை? என்ன விலை? என்ன உண்டு? கைந்தி ஏன்னு கைந்தி கருப்பு அப்படி என்ன இருக்கா? கிலோ என்ன விலை போகுது? 1700. நம்ம வந்து 500 ரூபாய். உடனே வந்து நண்டு பிடிச்சணும் வச்சுக்கணும். அதை வந்து கூடல் முறையில் வந்து இப்போ கொடுக்க போயிடும். பகலில் விடியவில் வந்தாலும் கூடல் முறையில் எடுக்கலாம். பின்னரங்களையும் சில தொழிலாளர்கள் வந்து இந்த கூடல் முறையில் நண்டுகளை வந்து 3000 வந்து இப்போ இந்த கூடல் தொடங்கி இருக்குது. 1100, 100, 200, 200, 300, 300, 300, 300, 300, 300, 300, 300, 300. ககரிய 300, 300, 300, 300, 300, 300, 300, 400, 400, 400, 400, 400, 500, 500, 600, 600, 600, 600, 700, 700, ககரிய 700. 5 கிலோ மேல ஒரு பயிர் உள்ளார 5000 நண்டு எல்லாம் நல்ல நண்டு 800 500 கழிவு என்ன 4900 900 900 900 900 5000 5000 5000 5000 5000 5000 5000 500 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 உடப்புறம் பயிலான 5500 500 500 500 500 500 500 5500 500 பயிலா நடுங்க 5000. சரி அப்ப 5000 4500 நான் இருக்க வைங்க. இங்கே வந்து நீங்கள் மீன்களை வாங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இரவு நேரமாக இருந்தாலும் வீட்டை கொண்டு போய் வெட்டுறதுக்கு டைம் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து நீங்கள் அந்த மீன்களை வந்து வெட்டி வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு நிலவரம் இங்கே இருக்குது.
இது என்னங்கள் வித்தியாசமா இருக்கு கருப்பா என்ன மீன் இதற்கு பெயர் வந்து கருவா. என்ன மீன்கள் இது அருவா இன்னும் இருக்கா அப்படிதாங்க சின்ன கொண்ட மாட்டி விட்டுருவேன். நீங்களும் வந்து இரவு நேரங்களில் இந்த மீன்களை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த சந்தையை வந்து தேர்வு செய்யலாம்னு சொன்னா பின்னேற நேரங்களிலும் வந்து உடன் மீன்களை வந்து இங்க பெற்றுக்கொள்ளலாம். அதோட வந்து விலை குறைவாக வந்து இருக்கும். இது சந்தை வந்து 4 மணிக்கு வாங்குவோம். 4 மணிக்கு வாங்குச்சுன்னா இரவு 8 சந்தை இயங்கும். இருக்கும் 9 மணியோட எல்லாம் கொஞ்சம் போயிடுவாங்க. 1-2 பேர் இருப்பாங்க 9 மணி தட்டு. அதை வந்து நீங்க வடிவாக இல்லை. ஜாழ்ப்பாணத்தில் வேறு இடங்கள்ல வந்து இரவு சந்தைன்றது குறைவு. இரவு சந்தை இல்லை, இங்கே காக்கதீவில் தான் இரவு சந்தை இருக்கு. இரவு சந்தைனா காக்கதீவில் இரவு சந்தை, அதுவும் நல்ல உடன் மீன்கள் நைஸ்கள் அதெல்லாம் இல்லை. உடனே கொண்டு வர இப்போ யாழ்ப்பாணம் வந்து அந்த மார்க்கெட் இருக்குல்ல, அதில் வந்து ஐஸ் 2-3 ஐஸ் மீனை வச்சு விற்பாங்க. இதாவது சரமத்தில் பாதிக்கப்பட்டு அங்கே போடுறேன். இப்போ காக்கதீவு தான் பாரு. அதோட அரசாங்க வேலையாளெல்லாம் மதியங்களை கூட அங்கே வீடுகளில் சாப்பிட்ற குறைவு தானே. இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் உடன் மீன் மட்டும் சாப்பிட்றதுக்கான இங்கே வரோம். இங்கே என்ன உடன் மீனும் சாப்பிடுவாங்கன்னா இல்லை நண்டுகள், இறால்கள், கணவாயல் எல்லாம் கிடக்கு நல்ல மீன். இந்தியா நிலவரம் என்ன மாதிரி இங்கே இன்றைக்கு வந்து மீன்கள் குறைவு தான், பிடிவாடு குறைவு. இப்போ கிடக்கிற மீனை தான் கொஞ்சம் வந்து விற்கிறாங்க. தொழில் போனால் குறைவு, மழையால போகல. மழைக்கு வந்தவங்க கொஞ்சம் குறைவு. சொல்லுங்க, இது 1000 ரூபாய்னா அப்படி 1000 ரூபா தாங்க முழுக்கள். உடன் மீன் எப்போ பின்னேரம் வந்த மீன் இது ஐஸ்வல் விற்கிறதில்ல. மீனை பாருங்க உயிரோட கிடக்கு. சிறியா மணலை இல்லை சிறியா தொட்டு பார்க்க தெரியும். மீனை பார்க்க தெரியும், மீனை வெளிச்சத்திலேயே பார்க்க தெரியும். உடன் மீன்கள் இப்போ மீன் ஐஸ் மீன் சொன்னால் இந்த கண் இதெல்லாம் சுவத்து போகிறோம். சுவத்து மேல் கீழே வண்டி வண்டியெல்லாம் சுவத்துரும். மீன் பாருங்க சுவக்கில் அவ்வளோ உடன் மீன். ஐஸ் மீன் வந்து ஆகல பார்க்குற சில பேர் பார்க்க தெரியும். இந்த கண்ணுலாம் பார்க்க தெரியும். இந்த இதில் பூவெல்லாம் பாருங்க, பூவெல்லாம் வந்த மாதிரி இருக்கு. சோப்பா இருக்கு. உடன் மீனெல்லாம் பாருங்க இப்படியெல்லாம் கிடக்குது. இந்த மீன் எல்லாம் உடன் மீன் தான், உயிரோட கிடக்கு. பூவை பார்த்தா தெரியும். பூவை பார்த்தா நண்டுகளும் உடன் நண்டுகள். அப்புறம் எல்லாம் வந்து கொம்மரி வெளிநாட்டுக்கு ஏற்றுற பேக்கேஜ் இதில் நாங்கள் நண்டு வந்து நாங்கள் இது கிலோ 2000 ரூபா. கொம்மரி விலை வந்து 2200. இங்கே 2250, 1800, 1500 விற்போம். விலை மாதிரி கூட நீல நண்டு வந்து கொம்மரியில் ஏற்றுறாங்க. நீல நண்டு இந்த பொன் நண்டு எல்லாம் கொம்மரிக்கு ஏற்றுவாங்க. இது வந்து அது வந்து 200 கிராமுக்கு மேற்பட வரும். 200 கிராம் சொன்னால் அது புரிமான விலை. 170, 150 ஒரு விலை. 130 சொன்னால் அது ஒரு விலை. இது என்ன மீன் பாரியா? இது கட்டாப்பாரு. கருவாட்டு. இது வந்து கருவாட்டுக்கு போடுறது. இப்போ இது நீங்கள் சுகமில் கறி வச்சு சாப்பிடலாம் தானே? கறி வச்சு அவ்வளோ சில பேருக்கு அந்த வடக்கு மணக்கூடாது, சில பேர் சாப்பிடுதுங்க. சில பேர் பச்சை தண்ணி என்ன சொல்லுதுங்க. அதான் பிரச்சனை. ஓகேங்க, நன்றி. காய்ச்சா கிலோக்கு மேற்பட்டா 9500. 1 கிலோக்கு மேலே 9500 ஒரு நண்டு. 1 கிலோ 9500 இவ்வளோ இருக்குது. இது செத்து போச்சு. இது வந்து சின்ன நண்டு. இது வந்து சும்மா அங்கே இந்த நண்டு வந்து பெரிய நண்டு சொல்றதா 1 கிலோக்கு மேலேன்னு சொன்னா 9000 மேலே போகுமா இந்த நண்டு? இப்போ இது வந்து சின்ன ஒரு நண்டு விலை வந்து 9000. பெரும்பாலும் வந்து நாங்கள் என்னென்ன மீன்கள் இருக்கு, என்ன விலை, அதோட என்ன நிலவரம் மழை நேரத்தில் சொல்லி பார்த்துருந்தோம். அதோட இந்த இரவு